எங்கள் வீட்டு சண்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. குட்டீஸ்லாம் இருக்கிறனால மார்னிங்கே அவங்கள ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் குடிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் செஞ்சுருந்தேன். மழை அதிகமாக வந்துடும் அப்படின்னு காலையிலே போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கடைக்கு போகிறோம். கடையில் சமைச்சிட்டோம். ஓகே அப்படியே ஒரு மீனை செலக்ட் பண்ணி கட் பண்ணுற இடத்துக்கு கொடுக்கலாம். கட் பண்ணுற இடத்துலையும் ஒரு பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு மீனை செலக்ட் பண்ணி கட் பண்ணவும் கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே மீன் குழம்பு வைக்க லேட்டாகவும் சிக்கனும் வாங்கிட்டு போயிட்டோம். காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சிக்கன் குழம்பு வைக்கலான்னு வீட்டுக்கு போனால் பாப்பா சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டேன். அதனால அவளுக்கு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு ஃபைனலாக சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி சிக்கனை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா அதை பாயில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை வணக்கி விட்டுட்டேன். அதோட மிளகா சாந்தை அரைச்சி வச்சு தான் நான் குழம்பு வைப்பேன். அதனால் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். அதை அப்படியே குழம்புல போட்டு நல்லா பெரட்டி விட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு பக்கத்துலேயே இட்லி சுட்டுட்டு சப்பாத்தியும் போட வேண்டியது இருந்துச்சு. சப்பாத்தியும் போட்டு ஃபைனலாக சண்டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு சண்டே இப்படி தான் போச்சு. மறக்காமல் திவ்யா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.